பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பாருங்க, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வீடியோ பதிவின் மூலமாக ஆராதனை என்பது என்ன, அதாவது ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேதத்தின்படி, அக்கார்டிங் டு த பைபிள், வேதத்தின்படி ஆராதனை முறையானது எப்படி சரியாக நடைபெறுகிறதா என்பதை நாம் பார்க்கணும். அதிலும் விசேஷமாக இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிற ஜான் ஜெபராஜ் அவர்களும் அப்புறம் பெர்க்மன் செய்யா இவர்கள் இருவரது ஆராதனை முறையிலே எந்த ஆராதனை முறை மிகவும் சரியானதாக வேதத்தின்படி இருக்கிறது என்பதை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் பார்க்க முடியும். அதிகமான கிரிட்டிசிசத்துக்கு உள்ளான ஜான் ஜெபராஜ் அவர்கள் செய்கிற ஆராதனை, அதாவது ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு செய்தியில். முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம், அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அர்த்தம், நீ ஆராதிக்கிறது தான் தேவனுக்கு உகந்த பயம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப அங்க அவர் சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும், you should fear your God. ஆனா அங்க அப்படியே இயேசு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு, worship your God. அவருடைய பிரசன்னத்தில் நடுக்கத்தோடு வாங்க எல்லாரும், இயேசுவே, எல்லாரும் கையை மாத்திரம் வைத்து இந்த நடிப்புலாம் அங்க இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, worship your God, that is the fear. நீ ஆராதிக்கிற பாத்தியா, அதுதான் மரியாதை. இப்போ ஆண்டவர் அங்க ஃபியர்ல இருந்து இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி worship கொண்டு வந்துட்டார். அப்ப ஆராதனை என்பது என்னது? கவனிங்க, ஆராதனை என்பது பயம் கிடையாது, இட்ஸ் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ்னா என்னன்னு பாருங்க. இப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஆராதனை முறை என்பது பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பயப்படுகிற பயம், புதிய ஏற்பாட்டின் முறையில் அது ஆராதனையாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவதாக ஐயா அவர்கள், பெர்க்மன் ஐயா அவர்கள் ஆராதனை செய்வதின் அதன் காரியத்தை என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பெர்க்மன் ஐயா ஆராதனையை பற்றி என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாருங்க. காத்திருந்தா கண்டுகொண்டா நீரெல்லாம் கொடுக்கிறாரா இளைய குமாரன். இந்த கதை தான் ஆண்டவர் அப்படி நினைவு பாடம். அந்த தகப்பனை விட்டு இளைய குமாரன் பல நாட்கள் தூரமா இருந்தான். ஒரு நாள் அப்பான்னு ஓடி வந்தான். நம்மெல்லாம் அப்பா வீட்டுக்கு வந்தவங்க கைது ஆமே. ஒவ்வொரு வாரமும் அப்பான்னு ஓடி வர்றீங்கல்ல. வீட்டுல அப்பா இருந்தாலும் இங்கே இங்கேயும் இருக்காரு, அங்கேயும் இருக்கிறாரு. ஆனா இங்க விசேஷமா இருக்கிறாரு. சபை கூட பாருங்க, ரெண்டு பேருமே ஆராதனை குறித்த காரியங்களை அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் எந்த விதத்தில் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, எந்த விதத்திலே தேவனை அணுகுகிறார்களோ அதை சொல்லியிருக்காங்க. பாருங்க, பொதுவாக ஆராதனை என்பது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, வேதத்தின்படி நம்மில் அன்பு கூர்ந்த தேவனை திரும்ப அன்பு கூறுவதாகும். திரும்ப தேவனிடத்திலே அன்பு செலுத்துவது ஆராதனை என்று நான் கருதுகிறேன். அதாவது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய அன்பை பாடி அவரில் நாம் திரும்ப அன்பு செலுத்துவதே ஆராதனையாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். ஆமாம், உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அதை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். பாருங்கள், இரண்டு பேருமே வேறு வேறு விதத்திலே தேவனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ருசி பார்த்துருக்காங்க. ஒருத்தர் வேதத்தின்படி அவருடைய காரியங்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட விதத்திலே அவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். இது தவறு கிடையாது. ஜான் ஜெபராஜ் செய்கிறவர்கள் ஆராதனை மிகவும் சரியானது. ஆமாம், நிறைய பேர் நெகட்டிவாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. நோ, நெகட்டிவாக நம்ம யாரு குறித்தும் சொல்லவே கூடாது. பாசிட்டிவாக தான் சொல்லணும். பாசிட்டிவான காரியங்கள் இருந்தால் அதை மட்டும் சொல்லணும். இவர்கள் மூலமாக தேவன் நடத்துகிற ஆராதனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. விசேஷமாக இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்களுக்கு அவர்கள் தேவனிடத்திலே சேர, தேவனிடத்திலே வர, அவர்களுக்குள்ள பக்தி விருத்தியை கொண்டு வர இந்த ஆராதனை பாடல்கள் அமைந்திருக்குது. அதாவது தன்னுடைய சொந்த அனுபவத்திலே தேவன் எப்படி நடத்தியிருக்கிறார், அவருடைய அன்பு, அவருடைய தயவு இல்லைங்களா எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி அவர் தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை ஆராதனை பாடல்களாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அது மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. பாருங்கள். ரெண்டாவது,
ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். அவர் எப்பொழுதுமே தேவனிடத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் தேவனை எண்ணிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வேத வசனங்களையே பாடல்களாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆராதனை பாடல்களாக அவர் என்ன பண்ணுறாருன்னா மாற்றி கொடுத்துருக்கிறார். தேவனுடைய சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமான பாடல்களை அவர் கொடுத்துருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் கூட பெர்க்மன்ஸ் ஐயா பாடின பாடல்கள் எத்தனையோ விதத்தில் என்னை தேவனிடத்திலே கொண்டு வந்திருக்கிறது, என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது பாருங்கள். அப்போது என்ன அப்படின்னா, ஆராதனை என்பது தேவனுடைய காரியம். அவர் எப்படிப்பட்ட விதத்திலும் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஆராதனை குறித்த விஷயத்திலே மனுஷர்களாகிய நாம் எல்லைகளை என்ன பண்ணக்கூடாது, லிமிட்டேஷன்ஸ் நம்ம போடக்கூடாது. தேவனுடைய எப்படிப்பட்ட விதத்திலும் ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சிலர் மௌனமாக ஆராதிக்கிறார்கள், சிலர் சத்தங்களை வாய் திறந்த சத்தமிட்டு தேவனை ஆராதிக்கிறார்கள் இல்லைங்களா. சிலர் சரீரத்தின் டான்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆராதனையை செய்து கொள்கிறார்கள். இது எல்லாமே தேவனுக்கு ஏற்றது. ஆமாம், அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நீங்களும் நானும் அதை கணிக்கக்கூடாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஜான் ஜெபராஜ் ஆயிருந்தாலும் சரி, பெர்க்மன்ஸ் ஐயா ஆயிருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஆராதனை பாடல்களை தேவனுடைய சபைக்கு தந்து சபையை தேவனுக்கு நேராக நடத்துகிற இவர்கள் தேவனால் தந்த ஒரு கிஃப்ட். ஆமாம், அப்படி தான் நான் பார்க்க போகிறேன். நீங்களும் ஒருவேறு ஊழியக்காரர்களாக இருப்பீங்களானால் உங்களுக்குள்ளே இருக்கிற தாளந்துகள், திறமைகள் எல்லாமே தேவன் அவருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய காரியத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் எல்லாவற்றையும் பாசிட்டிவாக எடுத்து ஒருவர் அன்பு வைத்து நல்ல தேவ ஊழியக்காரர்களை தேவன் தந்ததற்காக அவருக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணோம். அப்போ என்ன அப்படின்னா, ஆராதனை முறைகள் இவர்கள் 2 பேருமே செய்கிற முறைகள் 2மே நல்லதாகத்தான் இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். அதனால் தேவ ஊழியக்காரர்களுக்காக நாம் நன்றி செலுத்தலாம், குறையை சொல்வதை விட்டுவிடலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.